ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல். நம்ம சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, அதாவது பிடிக்காத சமையலுக்கு மாற்று வழியாக என்ன வேற ஒரு சமையல் பண்ணுவோம் பார்த்தீங்களா, இன்ஸ்டண்ட்டாக அந்த மாதிரி ஒரு சமையல் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதாவது ஆக்சுவலி என் தம்பி ஊர்லேருந்து வந்திருந்தான். அன்றைக்கி நான் வந்து புளிக்குழம்பு வச்சுருந்தேன். அதாவது புளிக்குழம்பு வந்து மதியம் கூட சாப்பிட்ருவாங்க, ஈவினிங் வந்து சாப்பிட யோசிப்பாங்க. நானே அந்த கேட்டகரியை சேர்ந்தவ தான். புளிக்குழம்பு, ரசம் இதெல்லாம் வந்து நைட்டு சாப்பிட யோசிக்க தான் செய்வேன். என் தம்பியும் பிள்ளைங்களும் சேர்ந்து வேண்டாம், நம்ம புளிக்குழம்பு சாப்பிட வேண்டாம், வேறு ஏதாவது ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் தொலைவி பார்த்ததில் ஒரு 3 முட்டை தான் இருந்தது. சரி, நாங்கள் அதை வச்சு எதாவது பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் நோக்கி போயிட்டாங்க. நம்ம விடுவோமா, நம்ம தான் பெரிய யூடியூபராச்சே, நம்மளும் ஒரு வீடியோ எடுத்துருவோம், என்ன பண்ணாலும் சரி தான் வீடியோ எடுத்து நம்ம இன்றைக்கி அப்லோட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு மொபைலை தூக்கிட்டு போயாச்சுங்க. பின்னால் பார்த்தா தக்காளி வெங்காயத்தெல்லாம் வதக்குனாங்க. தக்காளி வதங்கவே இல்லை, ஏன்னா இப்போ வர தக்காளி எதுவுமே வதங்குறது கிடையாது பார்த்தீங்களா. அவன் சரி இருந்தாலும் பரவாயில்லன்னு அவர் பாட்டுக்கு அவர் வேலையை கரெக்டாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நல்லா வதக்கிட்டு எடுத்துகிட்டு நல்லா மசாலாலாம், அது கரம் மசாலா, வத்தல் தூள் அப்படி இப்படின்னு எல்லாமோ போட்டு கிண்டிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம அதே என்ன இதை பார்த்தோம், என்ன போட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ எடுக்கிற வேலையை பார்த்துட்டு இருந்தோம். போட்டு எடுத்து கிண்டி சாப்பாடு மட்டும் கொஞ்சம் குண்டு ரைஸ், அதாவது நான் வந்து அன்றைக்கி குண்டு ரைஸ் தான் செஞ்சுருந்தேன், பொன்னி ரைஸ் பண்ணலை. கஞ்சிக்கு அதுதான் குண்டு ரைஸ் பண்ணால் தான் கஞ்சிக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் செஞ்சுருந்தேன். சரி, சாப்பாடு அதுதான் இருந்ததுனால வேறு சாப்பாடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால் அதை வச்சு அவன் மிக்ஸ் பண்ணிட்டான். ஆனால் டேஸ்ட்டாக தான் இருந்தது. சாப்பாடு மட்டும்தான் அப்படி இருந்தது, தவிர டேஸ்ட்டுலாம் சூப்பராக இருந்துச்சு. என் பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சி போச்சு. மாமா செஞ்சது சாப்பாடு சூப்பராக இருக்காம்மா, நீங்கள் என்றைக்காவது இப்படி செஞ்சு கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு நம்மளையே திரும்ப கேட்டாங்க. நம்மளும் செய்வோம், ஆனால் இவங்க பண்ணுற மாதிரி மசாலாலாம் போட்டு செய்ய மாட்டோம். அவன் சூப்பராக ப்ராப்பராகவே பண்ணியிருந்தான். ஏன்னா ஒரு கடைகளில் பண்ணுற மாதிரி தான் டேஸ்ட் இருந்தது. ஏன்னா ஒரு சில விஷயங்கள் மட்டும் அதில் போடலை, மற்றபடி டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.